என் வாழ்க்கையில இப்படி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு நான் நினைச்சு கூட பார்த்தது இல்ல. என்ன விஷயம்னு சொன்னா, நார்த்ல இருக்கக்கூடிய எல்லாருமே எஜுகேஷனுக்காக போராடிட்டு இருக்காங்க. சவுத்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுமே ஜனநாயகன் படத்துக்காக போராடிட்டு இருக்காங்க. ஏன்னா ஜனநாயகன் படம் லீக் ஆகும்போது நடத்தின போராட்டத்தை கூட வக்கீல்னா பாயிண்டா பேசுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்படி பைத்தியம் மாதிரியா பேசுவாங்க? உங்களுக்கு நீட்டு தான் பிரச்சனை அப்படின்னா இந்த கேள்வியே நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க. ஆக்சுவலி உங்களுக்கு நீட்டு பிரச்சனையே கிடையாது. ஜனநாயகனும் எங்க விஜய் அண்ணாவும் தான் உங்களுக்கு பிரச்சனை. அப்போ அதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த வேலையெல்லாம் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இதுக்கு நாங்க எப்படி உங்களுக்காக யோசிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க யோசிச்சீங்களா? போன 5 வருஷத்துல நீட்டை ஒழிப்போன்னு ஒரு வாக்குறுதியை கொடுத்து உங்க வயலையும் சேர்த்து வடை சுட்டாங்கல்ல உங்க கட்சிக்காரங்க. ஒரு நாள் கேட்டிருப்பீங்க, உதயண்ணா நீட்டு ரகசியம் சொல்லுங்கண்ணா, கொஞ்சம் மக்களுக்காக பேசுங்கண்ணா கேட்டிருப்பீங்க. ஒரு வாய்ஸ் அவுட் கொடுத்திருப்பீங்க. அதெல்லாம் தாண்டி உதயண்ணாவோட பிறந்த நாளுக்கு குலுக்கி வச்ச கொக்கோ கோலா போல அப்படின்னு கூத்தடிச்சாங்களே உங்க அமைச்சர்கள். அப்போ ஒரு வார்த்தை, நீங்களாம் அமைச்சரியா, என்னையா வேலை பாக்குறீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டிருப்பீங்க. நீட்டு தேர்வை ரத்து பண்ணணும்னு சொல்லி தானே நம்ம ஆட்சிக்கே வந்தோம். என்னன்னா இதெல்லாம் ஒரு வார்த்தை கேட்டிருப்பீங்க. சரிப்பா, அதெல்லாம் பழைய கதை, விட்டுறலாம். இப்போ ரீசெண்டா போன வாரம் வரைக்கும் சம்பவக்காரி அப்படின்னு இடுப்ப ஆட்டி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்களே எல்லாரும். அப்போ ஒரு வார்த்தை, அங்க எல்லாரும் உண்ணாவிரத போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, இங்க என்னன்னா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கேட்டிருப்பீங்க. சரி, ஏன் கேட்கல? அது ரெட் ஜெயின் மூவி, அதனால நீங்க கேட்கல. அதுக்கப்புறம் ஏன் உதயநாட்டை கேட்டிருக்கலாமே? உதயண்ணா உனக்குலாம் அறிவு இருக்கா? நீ எதிர்கட்சி தலைவர் தானே. நீட்ட ஒழிப்போன்னு வந்து தொலைஞ்ச ஒன்னா முடியல. அட்லீஸ்ட் இப்ப போராட்டம் இருக்காங்க, உண்ணாவிரத போராட்டம் இருக்காங்க, இப்பவாது வா, அவங்க கூட போய் உட்காருவோம், இப்பவாது நம்ம ஏதாவது பண்ணுவோம். இப்ப போய் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி விட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ என்னைக்காவது ஒரு நாள் ஒரு வீடியோ போட்டு ஒரு கேள்வி கேட்டிருப்ப? அது எப்படி வெக்கமே இல்லாம ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுற 2 நாள்ல உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் தலைக்குள்ள வருது? இப்பவும் சொல்றேன், நீங்க படிச்சுதான் வக்கீலானீங்களா, சிபாரிசுல வக்கீலானீங்களான்னு எனக்கு நீங்க பதில் சொல்லியே ஆகணும். அப்புறம் இன்னும் ஒண்ணு, உங்களுக்கு நீட்டு பிரச்சனைனா நாங்க உங்க கூட நிக்க ரெடியா இருக்கோம். பட் உங்களுக்கு நீட்டு பிரச்சனை இல்ல, உங்களுக்கு ஜனநாயகன் படமும் விஜயன் அசியும் ஆனதுதான் உங்களுக்கு பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு தீர்வு, ஒரே தீர்வு, ஜெலிசில் வாங்கி குடிச்சிட்டு படுத்து தூங்கிடணும். அதை விட்டுட்டு இப்படி சோசியல் மீடியால ஒப்பாரி வைக்கிறேன்ற பேர்ல எங்களெல்லாம் பேச வச்சிட்டு இருக்கீங்க. நாங்க பேச உங்க கூட்டுலாம் அசிங்கப்பட்டு வெளியில வந்துகிட்டே இருக்கு. சோ கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசுங்க.